லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப இந்த குழந்தை யாரோடங்கிறது தான் பிரச்சனை. அதனாலதான் இந்த முடிவை நான் எடுக்க வேண்டியதா இருக்கு. மேடம், உங்க நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு விதமான புரோட்டோகால் இருக்கு. அதை எங்களால மீற முடியாது. நீங்க உங்க குழந்தைய கொண்டு வாங்க, நாங்க கூட்டிட்டு போறோம். முடியாது. என் பாப்பாவை நான் கொண்டு போக விட மாட்டேன். என்ன மேடம் இப்படி பண்றீங்க? எங்களால குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலா என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். சார், உங்க குடும்பம் எல்லாம் பெரிய குடும்பம். பாக்கறதுக்கு எஜுகேட்டடா இருக்கீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. குழந்தை யாரோடதுன்னு தெரிஞ்சுக்க நாங்க இந்த குழந்தைய எங்க பொறுப்புல எடுத்துதான் ஆகணும். மேடம் மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க குழந்தைக்கு பதிலா எங்க மொத்த சொத்தையும் கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா அபிகிட்ட இருந்து அவ குழந்தைய மட்டும் பிரிச்சிடாதீங்க. அவ பாவம் மேடம். அவ பெத்த உடனே குழந்தைய பிரிஞ்சிட்டா. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். அவ கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கட்டும். அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. குடும்பமே சேர்ந்து அழுது அபி குழந்தைய எடுத்துக்கிட்டு போக விடாம பண்ணிடுவாங்க போல இருக்கே. பேசுங்க, பேசு. மேடம், என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க மேடம். என்னால நிம்மதியா இருக்கவே முடியாது மேடம். மேடம், அவங்க சொல்றத கேட்காதீங்க மேடம். குடும்பமே சேர்ந்து என் குழந்தைக்காக நடிக்கிறாங்க மேடம். குழந்தை யாருதுன்னு தெரியற வரைக்கும் குழந்தைய உங்ககிட்டயே வச்சுக்கோங்க மேடம். இவங்க நடிப்பை நம்பி விட்டுட்டு போயிடாதீங்க. அப்புறம் அவ்வளவுதான், நைட்டோட நைட்டா குழந்தைய தூக்கிக்கிட்டு ஊரை விட்டு ஓடிடுவாங்க. என்னடி ஓவரா பேசுற? நீ சொல்ற பொய்யெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறியா? இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உன்னை கொன்னுடுவேன். பாத்துக்கோ. பாத்தீங்களா மேடம், நீங்க இருக்கும்போதே என் ஒய்ஃபை எப்படி மிரட்டுறாங்கன்னு பாத்தீங்களா? நீங்க மட்டும் குழந்தைய இங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான் மேடம். நீங்க ஒத்துக்கிட்டாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் மேடம். பிரச்சனை பண்ணுவோம். என்னடா பிரச்சனை பண்ணுவ? உன்னை அடிச்சு நான் பிரச்சனை பண்றேன். என்ன பண்றீங்க? நாங்க இருக்கும்போதே அடிக்க கை ஓங்குறீங்க. ஒரு குழந்தைய பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரிஞ்சதுனாலதான் இவ்ளோ பேர்கிட்டயும் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்காம இப்படி அடிக்க வரீங்க. குடும்பமே குழந்தைக்காக அடிச்சுக்கிறத பாக்குறதுக்கு என் மனசுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? ரொம்ப சூப்பரா இருக்குடி. எனக்கும் தாமா. இது இப்படியே நிலைக்கணும்டி. கண்டிப்பா நிலைக்கும். அதுக்கு தானே இவ்ளோ பிளானே. கான்ஸ்டபிள் மேடம், குழந்தை மேலதான் இருக்கும், போய் தூக்கிட்டு வாங்க. ஓகே மேடம். வேண்டாம், என் குழந்தைய எடுக்க நான் விட மாட்டேன். ஏங்க புரிஞ்சுக்கோங்க, விட மாட்டேன். என்ன கோவப்படுத்தாதீங்க, வழி விடுங்க. கான்ஸ்டபிள் சார், போகாதீங்க சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு போகாதீங்க. கான்ஸ்டபிள், எஸ் மேடம், உங்களை பிடிங்க. நான் போக விட மாட்டேன். கேளுங்க, போங்க இந்த பக்கம். சொன்னா கேட்க மாட்டீங்க. என் குழந்தைய விடுங்க. கரெக்டா பண்ணாதீங்க, போங்க. நான் விட மாட்டேன். சும்மா பிரச்சனை பண்ணாம இந்த பக்கம் வாங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. மேடம், அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல.
வழி விடுங்க. ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார். சஞ்சீவ். சார், குழந்தைய எடுத்துட்டு போறதுக்கு கான்ஸ்டபிள் அலோ பண்ணலனா எங்க வேலையை தடுத்த குற்றத்துக்காக உங்க வைஃபை நாங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட முடியும். ப்ளீஸ் மேடம் சொன்னா கேளுங்க மேடம். சஞ்சீவ், இப்ப கான்ஸ்டபிளுக்கு வழி விட போறீங்களா இல்லையா? சஞ்சீவ் வேண்டாம், பாப்பாவை எடுத்துட்டு போறதுக்கு வழி விட்டுறாத. மேடம் ப்ளீஸ் மேடம் நான் சொல்றது கேளுங்க மேடம். இப்ப நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள நீங்க வழி விடல உங்க வைஃபை தூக்கி ஜெயில போட்டுருவேன். சஞ்சீவ், நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல சஞ்சீவ், பாப்பாவை எடுத்துட்டு போக விட்டுறாத. சஞ்சீவ் வேண்டாம் சஞ்சீவ். 1 2 சஞ்சீவ் வேண்டாம் சஞ்சீவ், நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு விட்டுறாத சஞ்சீவ். மூணு. ஏன் சஞ்சீவ் விட்ட? சஞ்சீவ் பாப்பாவை எடுத்துட்டு போறாங்க சஞ்சீவ். இப்ப நம்ம பாப்பாவை எடுத்துட்டு போறாங்க. இப்ப நம்ம என்ன சஞ்சீவ் பண்றது? ஸ்ரீஜா, சோலி முடிஞ்சுதடி. அபி குழந்தை இனிமே அவங்களுக்கு இல்ல. எல்லாம் உன்னால தாண்டி. விடு. எல்லாம் உன்னால தாண்டி. எல்லாம் உன்னாலதான். விடு. விடு. உன்ன எல்லாம் சரியா சொன்னா கேளு. அபி விடு. என் பாப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிற நீ உயிரோடவே இருக்க கூடாது. அபி விடு. அபி விடு, சொன்னா கேளு. அபி விடு. விடு. விடுமா, விடு. விடு. அபி சொன்னா கேளு. விடுங்கறல. என்ன பண்ற? விடு. மேடம், அவளை பிடிங்க. ஏய், என்ன பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? இவதான் மேடம், இவதான் என்ன பழி வாங்கறதுக்காக, வேணும்னே பாப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக ஒரு போலி அப்பா அம்மாவை ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஏய், பைத்தியம் மாதிரி பேசாத. உனக்கு எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பா? ஆமாண்டி, இந்த உலகத்திலேயே என்ன எதிரியா நினைக்கிற ஒரே ஆள் நீதான். நீதான் அதை பண்ணிருக்க. உன்ன இங்க பாருங்க அபி, பொறுமையா இருங்க. சொன்னா கேளுங்க அபி. அபி சொல்றத யாருமே நம்பாதீங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், போய் சொல்லாத ஸ்ரீஜா. அபி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சஞ்சீவ், உங்க வைஃபை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லனா உங்க வைஃபுக்கு தான் ப்ராப்ளம் அதிகமாகும். அபி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு அபி. இவ்வளவு அப்புறமா பாத்துக்கலாம்.
மேடம் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன் மேடம். மேடம் உங்க கால்ல என்னம்மா, கூட என்ன விழ பண்ற? எழுந்திரு. என் குழந்தைய விட்டுருங்க மேடம். என்ன பண்ற நீ? இது உங்க குழந்தை இல்லனா அது கண்டிப்பா விசாரணையில தெரிஞ்சிரும். குழந்தை எடுத்துட்டு வாங்க. ஐயோ குழந்தை, என் குழந்தை சஞ்சீவ். ஐயோ என் குழந்தை. அபி என் குழந்தைய கொடுத்துருங்க. என் குழந்தைய கொடுத்துருங்க. அபி அபி பாப்பா. அபி ஹீரோ அபி. என் அபி. குழந்தை. சொல்றது என் கேளு அபி. குழந்தை. அபி என் குழந்தை. அபி ப்ளீஸ் வா. விடு என்ன. என் குழந்தைய விடுங்க. என் குழந்தை. இருமா. என் குழந்தை. என் குழந்தை. அபி அபி என் குழந்தை போச்சே. சஞ்சீவ் என் குழந்தைய வாங்கி கொடு. என் குழந்தை, எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை வேணும். ஐயோ என் குழந்தை. ஐயோ ஸ்ரீஜா, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலடி. ஐயோ சூப்பர்டி, நீ கலக்கிட்டடி. ஷோ கிரேட். நீ சொன்ன மாதிரியே இந்த குடும்பத்தை கதி கலங்க வச்சு கண்ணீர் விட வச்சுட்டடி. அபியையும் குழந்தையும் பிரிச்சுட்ட. பின்ன பிரிக்காம நான் விடுவேனா? அந்த அபி அவ குழந்தைய பிரிஞ்சு அவ அழுகிறத பார்த்து நான் ரசிக்கிற சந்தோஷம் இருக்கே, ஐயோ அது அப்படியே எனக்கு ஒரு ஆனந்தம். ஆமாண்டி. கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதுமா. நான் ஜெயில இருந்து ஜாமீன்ல வந்ததே அந்த சந்தோஷத்துக்காக தான். சரியா சொன்ன ஸ்ரீஜா. நானும் அந்த சந்தோஷத்தை இப்பவும் அனுபவிக்கிறேன்டி. ஏ ஸ்ரீஜா, நமக்கு இந்த சந்தோஷம் எப்பவுமே நிலைக்கணும்னா அபியையும் அவ குழந்தையும் காலத்துக்கு ஒண்ணு சேர விடக்கூடாது. அபிக்கு அவ குழந்தை என்னைக்குமே கிடைக்காத மாதிரி எப்படியாவது பண்ணிடுறீ. ஆமா, அதெல்லாம் நான் ரொம்ப ஈஸியா பண்ணிருவேன். அபி என்ன கோர்ட்ல நிறுத்தி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஆயிலுக்கும் நான் ஜெயில இருக்கிற மாதிரி பண்ணுவேன்னு சொன்னல. இப்போ அதே கோர்ட்டை வச்சு உன் குழந்தை இல்லைன்னு நான் சொல்ல வைக்கிறேன். உன்னையும் குழந்தையையும் பிரிச்சு புல்ல பிறந்தும் உன்னை நான் மலடி ஆக்குறேன்டி. ஆக்குறேன். பிள்ளைக்கு பேரு வச்சு கலகலன்னு சந்தோஷமா இருக்க வேண்டிய நம்ம வீடு இப்படி சோக காடா மாறிடுச்சு.
நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அந்த ஸ்ரீஜா தான் பண்ணிருப்பா. ஆனா அவ சமாளிக்கிறாமா? மாட்டாமலே அவ இருப்பா. மாட்டினா அவளுக்கு இருக்கு. அபி, அழாத. நீ எதுக்கும் உடைஞ்சு போகாதவ. பிரச்சனை எதுவா இருந்தாலும் அத தைரியமா எதிர்த்து நிக்கிறவ, எங்களுக்கு தைரியம் கொடுக்கறவ. நீயே இப்படி இடிஞ்சு போனா அத பாக்குற சக்தி எங்களுக்கு இல்லம்மா. நம்ம பாப்பா நம்மள விட்டு எங்கேயும் போயிடாத, திரும்ப வந்துரும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பா தீர்வு வந்துரும். அப்புறம் நம்ம பாப்பா நம்ம கைக்கு திரும்பி வந்துரும். அது வரைக்கும் நீ நம்ம பாப்பா நமக்கு தெரிஞ்சவங்க வீட்ல இருக்கிறதா நினைச்சுக்கோயேன். சஞ்சீவ், சமாதானப்படுத்து போ. அபி, அபி, அழாத அபி. சஞ்சீவ், பாப்பாவை பிரிஞ்ச என்னால இருக்க முடியல சஞ்சீவ். அபி, இந்நேரம் பாப்பா என்ன காணோன்னு தேட ஆரம்பிச்சிருக்குமே சஞ்சீவ். பாப்பா பசி வந்து அழுதா பாப்பாக்கு யாரு பால் கொடுப்பாங்க? ஒரு குழந்தையோட நம்பிக்கையே அதோட அம்மா தானே சஞ்சீவ். அம்மா தன்னை எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டான்னு தானே குழந்தையும் நினைக்கும். நம்ம பாப்பாவும் அப்படித்தானே சஞ்சீவ் நினைக்கும். ஆனா நான் நம்ம பாப்பாவை கைவிட்டுட்டேனே சஞ்சீவ். நம்ம கிட்ட இருந்து பாப்பாவை கொண்டு போயிட்டாங்களே சஞ்சீவ். நான் ஒரு அம்மாவா? இங்க பாரு அபி, அபி என்ன பாரு அபி. நம்ம பாப்பா எல்லா பாப்பா மாதிரியும் இல்ல. நம்ம பாப்பா சாமி, அத மறந்துடாத. நம்ம பாப்பாக்கு நிலைமை நல்லா புரியும். உன்னை தப்பா நினைக்கவே நினைக்காது. நீ தைரியமா இருக்கணும். ஓகே, கவலைப்படாத அபி. அது மட்டும் இல்ல, நம்ம பாப்பாவோட அம்மா நீதானே. நம்ம பாப்பாவை 10 மாசம் வயித்துல சுமந்து பெற்றிருக்க. அதையும் நீ மறந்துடாத அபி. யாரோ ஒருத்தர் வந்து நம்ம பாப்பா இல்லைன்னு சொல்லிட்டா அது நம்ம பாப்பா இல்லைன்னு ஆயிடுமா? போலீஸ் இல்ல அபி, கோர்ட்டுக்கே போனாலும் நாம தான் ஜெயிப்போம் அபி. ஏன்னா நாம சொல்றது எல்லாமே உண்மை, சத்தியம், நிஜம், உண்மை. இதெல்லாம் என்னைக்குமே தோக்காதுன்னு நீ தானே சொல்லியிருக்க அபி எப்பவுமே. இப்ப நீயே அப்படி அழுகலாமா? இப்படி அழுகிற நிலைமையில உன்னை பாக்குறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அபி. அழாத. நம்ம பாப்பா நம்ம கிட்ட கண்டிப்பா வரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம கும்பிடுற சாமி நமக்கு துணை நிற்கும், நம்மளை கைவிடாது.
அபி அழாத அபி. இங்க பாரு, என்ன பாரு, எல்லாம் சரியாயிடும். என்ன எவ்வளவு பிரச்சனையை பார்த்துருக்கோம். இதையுமே பார்ப்போம். நம்ம கும்பிடுற சாமி நம்ம பாப்பாவை நம்மகிட்டே திரும்ப கொண்டு வந்து சேர்த்துரும். என்ன நம்ப அபி. சரி, நான் இப்ப போய் பாப்பாவை வெளியே கொண்டு வரதுக்காக வக்கீல போய் பார்த்து நாளைக்கே கோர்ட்டுக்கு வர்ற மாதிரி நான் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ தைரியமா இருக்கணும், மனசை போட்டு குழப்பிக்க கூடாது.